ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க்லேருந்து 56 வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட கடைசி டேட் பார்த்திங்க அப்படின்னா 9/4/2021. ஸோ போஸ்டிங் நேம் பார்த்திங்க அப்படின்னா ரிஸ்க் மேனேஜர், ஐடி மேனேஜர், அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர், சீஃப் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆஃபீஸர் அப்படின்ற 4 போஸ்டிங்கான வேகன்சிஸ் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோட வயது வரம்பு பார்த்திங்க அப்படின்னா 25லேருந்து மேக்ஸிமம் 55 வரையும் சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா டிகிரி, இன்ஜினியரிங், லா டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்டு இதை ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதுக்கான ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு 150 rupees வரையும் பே பண்ண சொல்கிறாங்க. அண்ட் அதர் தென் தட் ஓவராலாக 580 rupees வந்து அதர் கேண்டிடேட்ஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்த்துடலாம். ஸோ இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ போஸ்டிங் நேம்லேருந்து அதுக்கான ரிசர்வேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஓவராலாக 56 வேக்கன்சிக்குமே. அண்ட் அது கூடவே ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு 5 years வரையும் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு பார்த்திங்க அப்படின்னா 3 years வரையும் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு 10 years வரையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி கேட்டகரி, ஜென்ரல் கேட்டகரி இவங்க எல்லாருக்குமே ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் செப்பரேட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் ஏஜ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சீஃப் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கு எசென்ஷியல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா இன்ஜினியரிங் கிராஜுவேட், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் ஐடி, எம்சிஏ வித் ஒன் ஆஃப் த பிலோ மென்ஷன் சர்டிஃபிகேஷன் ஃப்ரம் ISACA அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சர்டிஃபிகேஷன் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆடிட்டர், சர்டிஃபைடு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல் or engineering graduation with diploma in computer application with one of the below mentioned certification from ISACA அப்படின்ற எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கூடவே எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸும் கேட்டிருக்காங்க. ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் மேனேஜிங் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி சிஸ்டம் டிவைஸ், எக்ஸ்போஷர் டு ஃபார்முலேட் அண்ட் இம்ப்ளிமெண்ட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி பாலிசி அண்ட் ப்ரொசீஜர்ஸ், minimum 10 years of working experience in handling IT related function in a public sector bank. Application must be working minimum as a scale 3 or equivalent in a public sector bank, private bank, foreign bank, financial institution. Preference will be given to scale 4 applicant if otherwise found suitable அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் லா. ஸோ இதோட எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா டிகிரி இன் லா 3 years or 5 years from a government recognized university institute in India. Postgraduate degree in law will be a preferable அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் கிராஜுவேஷன் அண்ட் போஸ்ட் கிராஜுவேஷன் must be a full time and regular அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. Candidate must be in a scale 3 and have at least 10 years experience as a law officer in public sector bank, scheduled commercial bank, out of which at least 3 years experience in scale 3 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரிஸ்க் மேனேஜர். இதோட ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா 13 to 40 years வரையும் செட் பண்ணியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா த கேண்டிடேட் மஸ்ட் பி கிராஜுவேட் இன் எனி டிசிப்ளின் வித் அக்ரிகேட் 60% of mark or equivalent in a CGPA and post graduate in mathematics, statistics, economics, risk management or MBA in finance, bank risk management or PG diploma in finance, banking, risk management with aggregate 60% mark or equivalent in CGPA அப்படின்ற மாதிரி எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிஸ்க் மேனேஜருக்கும் 25லேருந்து 35 years வரையும் ஏஜ் லிமிட் செட் பண்ணியிருக்காங்க. அது கூடவே எசென்ஷியல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஐடி ஆஃபீஸர்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் 25லேருந்து 35 years வரையும் செட் பண்ணியிருக்காங்க. காமன் குவாலிஃபிகேஷன் BE, BTech, ME, MTech in computer science, technology, computer engineering, computer science and technology, computer science and engineering, information technology, and common experience minimum 6 years post qualification working experience information technology, out of which 3 years mandatory experience in relevant field. A detailed list of specializations wise IT officers to be recruited is under அப்படின்ற டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே கோத்ரூ பண்ணுங்கள். ஸ்கேல் ஆஃப் பே அண்ட் அதர் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ AGM ஸ்கேல் ஆஃப் பே 89,890லேருந்து 1,03,50 வரையும் செட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சீஃப் மேனேஜர்
சீனியர் மேனேஜர் இதுக்கான பே பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் 76லேருந்து 89 வரையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூ அண்ட் இன்ட்ராக்ஷன் இன்டர்வியூ அப்படின்ற மாதிரி செலெக்ஷன் ப்ரொசீஜர் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கூடவே ஆன்லைன் டெஸ்ட் இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ அதுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்னை, மதுரை, திருநெல்வேலி இந்த 3 இடத்துல ஆன்லைன் எக்ஸாம்ஸ்க்கான எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் டு பி ப்ரொடியூஸ்ட் அட் த டைம் ஆஃப் பர்சனல் இன்டர்வியூ. ஸோ இன்டர்வியூ வரும்போது எந்தெந்த டாக்குமெண்ட் வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற டீட்டெயில்ஸுமே கிளியராக கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்க கோவிட் சுச்சுவேஷன்றதுனால உங்களோட சோஷியல் டிஸ்டன்சிங் அண்ட் மாஸ்க் கம்பல்சரி அண்ட் பர்சனல் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில், பர்சனல் ஹேண்ட் சானிடைசர், எ சிம்பிள் பென், ஸோ இதெல்லாமே வந்து உங்களோட திங்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான் 150 அப்படின்றது SC/ST கேண்டிடேட்க்கு அண்ட் அதர் கேண்டிடேட்ஸ்க்கு 850 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் 3/4/2021. அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் எப்படி ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆன்லைன் மோட் ஆஃப் பேமெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கூடவே ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக கோ த்ரூ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். யாராவது பேங்க் எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.